சர்தை சபை விசுவாசியே, சர்தை சபையின் ஜனமே, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உன் எல்லா பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன். நீ யார் என்று எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய பேச்சு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய பார்வை எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய நடத்தல் எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை நல்லா தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ செத்தவனா இருக்கிறாயே. இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறேன், சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை, உங்களிலே சாவுகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களே, அப்படின்னா உன் ஆத்மா மரித்து போவதற்கு ஏதுவான உலகத்து சூழ்நிலை தாக்கினாலும், உன் விசுவாசம் மரித்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உன் அன்பை தாக்கினாலும், உன் விசுவாசத்தையோ உன் அன்பையோ கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கையோ கர்த்தர் போல பரிசுத்தமா வாழ முடியாதபடிக்கு அந்த பரிசுத்தத்தை சாகடிக்கத்தக்கதான அதுக்கு ஏதுவான சூழ்நிலை உன்னை தாக்கினாலும், நீ என்ன செய்? முதல்ல உன்னை ஸ்திரப்படுத்திக் கொள். உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைய உள்ளவனாக நான் காணவில்லை என்று தூய ஆவியானவர் யோவான் மூலமாக சொல்லுகிறார். அருமையான திருச்சபை மக்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான இந்த கூட்டத்தை வந்திருக்கிற நீங்கள் யாரும் தற்செயலா வரவில்லை. தேவன் சிறு மந்தியாக உங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படிதான் உங்களை எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறுதலான செய்திகள் கேட்டது போதும். வாக்குத்தத்த செய்திகளை போட்டு கேட்ட காலங்கள் போதும். இனி ஒரு நாட்கள இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவருடைய வருகைக்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? உன் ஆவிக்குரிய நிலை எப்படியா இருந்தா அவருடைய வருகையிலே நீ அவரை பார்க்க முடியும். சத்தை சபையை பார்த்து சொல்லுகிறா, இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன். உனக்கு எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்தேன். நீயோ அந்த கிரீடத்தை இழந்து போனாய். நீயோ அந்த கிரீடத்தை உனக்குள் எடுக்கப்படும்படி உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய். நீ செத்தவனா இருக்கிறாய். உன் கிரியைகளை தேவன் முன்பாக நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. அருமையான தாயே தகப்பனே, இந்த மத்தியானவில் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இப்படிதான் சொல்லுவா, அம்மா உன்னை இத்தனை ஆண்டு இந்த உலகத்துல வாழ வச்ச சகோதரியே, இத்தனை வருஷம் இந்த உலகத்தை உன்னை வாழ வைத்தேன். ஐயா, இத்தனை ஆண்டுகள் அந்த பூமியில் உன்னை வாழ வைத்தேன். நீ கேட்ட எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தேன். உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன். என் ஆவிக்கிற கிரீடங்களை கொடுத்தேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, பரிசுத்தம், ஜெபம், தாளந்து, கிருபை, பரலோக மகிமை, அபிஷேகத்து வல்லமை, இப்படி அநேக கிரீடங்களை உனக்கு கொடுத்தேன். உண்மைதான். இத்தனை ஆண்டுகளும் உன்னை வாழ வச்சனே. இப்பொழுதோ எனக்கு முன்னே உன்னை நிறுத்தி பார்க்கும் போது உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக மனுஷன் முன்பதாக நன்றா இருக்கிறத போல காணப்படும். மனுஷனுக்கு முன்பதாக உன் கிரியெல்லாம் நிறைவுள்ளதா இருக்கிறது போல காணப்படும். ஆனா தேவனுக்கு முன்பாக இப்போது நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லது நிறுத்தி வைத்திருக்கிற. இப்போது பார்க்கிறார் ஆண்டவர், ஐயோ இத்தனை ஆண்டு இந்த பூமியை உன்னை வாழ வைத்தனே. ஆனா இன்றைக்கோ உன்னுடைய கிரியைகள் என் சமூகத்துல என் பார்வையில நிறைவா இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? உன் கிரியைகள் குறைவா இருக்கிறது. ஆமென், குறைவா இருக்கிறது. ஆகவே நீ கேட்டுக்கொண்ட பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஓ சபை, திருச்சபை, சர்தை சபை விசுவாசிகளை பார்த்து தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டுமா? மனம் திரும்ப வேண்டும். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன். நான் உண்மையில் வரும் வேலை நீ அறியாதிருக்கிறாயே. 4ஆம் வசனம் சொல்லுவது, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களபடியா வெண் வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். ஜெயம் கொள்கிற எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அவனுடைய நாமத்தை நான் கிரிக்கப்படாமல் என் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் நான் என் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். அருமையானவர்களே, இந்த சபை, சர்தை சபை இஸ் a dying church. பின்மாற்றமடைந்த சபை, ஆரம்பத்தில் உற்சாகமான சபை, கிரியைகளை வேகமான சபை, விசுவாச உறுதியான சபை, ஓடி ஓடி உழைத்த சபை. ஆனா கடைசி நாட்கள்ல அந்த சபையில நிறைவான கிரியை கர்த்தர் காணவில்லை. அங்க முழுமையான கிரியை காணவில்லை. அந்த சபையை பார்த்து சொன்ன, நீ டைம் சர்ச், நீ தூங்கி கொண்டிருக்கிற சபையா, விழித்து எழு, நான் சீக்கிரம் வரப்போகிறேன். ஆமென். அருமைய சபையை உங்களை குடும்பம் பார்த்து சொல்லுகிறா. இங்க உட்கார் உங்களை பார்த்து சொல்ல, ஐயா விழித்து கர்த்தருக்கா எழும்பு, ஜெபத்துல விழித்து எழும்பு, விசுவாசத்துல விழித்து எழும்பு, நம்பிக்கையில விழித்து எழும்பு, ஆராதனையில விழித்து எழும்பு, சோர்வுகளை விட்டு விழித்துக்கொள், எழும்பு, இதோ நான் சீக்கிரமா வரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஓடி தூங்கி கொண்டு
உன் ஆத்மா செத்து போயிருக்குமானா உனக்குள்ள இருக்க எல்லா கிரீடத்தையும் சத்துருவான எடுத்துக்கொண்டு போய் விடுவான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த மத்தியானம்ல எத்தனையோ பேர் இந்த சிமிர்னா சபை போலதான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம், விசுவாசின்னு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்தவாட்டின்னு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரியவன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உன் ஆத்துமாவோ மரித்து போயிருக்குது. ஒரு விசுவாசம், அநேக விசுவாசம் மரித்து போய் எப்படி இனி அவ்வளவுதான் நடக்காது, இனி பிள்ளை பெறாது, இனி திருமண வாழ்வு கூடாது, இனி அற்புதம் நடக்காது, இனி அதிர்ஷ்டம் நடக்காது, இனி ஒரு வழி திறக்கப்படாது, இனி அவ்வளவுதான், இதுக்கு மேல எங்க நடக்க போகுது, இதுக்கு மேல எங்க என் பிள்ளை ரட்சிக்கப்பட போகிறான், இவன் எப்போ ரட்சிக்கப்படுவது, இனி அவ்வளவுதான், அற்புதம் நடக்காது, ரட்சிப்பு வராது, அவ்வளவுதான், வழி இல்லை. இப்படி பேசி பேசியே உன் விசுவாசம் செத்து போயிடுச்சு. அநேகரோட நம்பிக்கை அப்படி செத்து போயிருச்சு. இஸ்ரவேலரோட நம்பிக்கை தேவனாக காத்த எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு மோசே மூலியமா அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவன் அப்படிதான் பார்த்தார். அந்த ஜனங்களுக்குள்ள எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் செய்து கூட இந்த ஜனங்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, ஒரு மாறாவின் கசப்பான தண்ணீர் இடத்துக்கு வரும்போது, அல்லது சிவந்த சமுத்திரத்தில் வரும்பொழுது, யோர்தான் வரும்போது அவங்களுக்குள்ள நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அவன் பேசல. ஐயோ வழியிலே எதிரில் சிவந்த சமுத்திரம் இருக்குது, முன்னைக்கு நான் போக வேண்டும் சொன்னா, முன்னே போக வேண்டும் சொன்னா சிவந்த சமுத்திரம், பின்னே போக வேண்டும் சொன்னா பார்வோன் சேனை வருகிறது, வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ எங்கு செல்வது வழியிலேயே. ஐயோ மோசே உனக்கு என்ன, நாங்க அங்கே நன்றாக இருந்தோமே, எகிப்தில் நல்லா இருந்தோமே, ஏதோ ஒரு புசித்து கொண்டிருந்தோமே, ஏதோ எப்படியோ ஜனம் இருந்தது, ஆள் நடமாட்டம் இருந்தது, இந்த வனாது ஆள் நடமாட்டம் இல்லை, ஆதரவு இல்லை, யாரும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த வனாந்தரத்தில் எங்க சாகடிக்க கொண்டு வந்தாய், ஏன் நீங்க கொண்டு வந்தாய்? ஆமென். இந்த ஜனங்களோ அற்புதத்தை பார்த்தவர்கள், இந்த ஜனங்கள் அதிசயத்தை கண்களால் கண்டவர்கள். ஆமென். இத்தனையும் பார்த்தும் கண்டும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை மரித்து போன நம்பிக்கை, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் செத்து போனது. ஆகவேதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பாலும் தேனும் ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் பிரவேசிக்க முடியவில்லை. எல்லாரும் தேவன் அழித்தா, 2 பேர் மாத்திரம். இந்த மத்தியில் அநேகருடைய ஆத்துமால இந்த மத்தியில் ஆண்டு உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெயர் வைத்துக் கொண்டிருக்க கிறிஸ்தவன் உனக்குள்ள எல்லா மாம்சத்துக்கு இருக்குது. பெருமையிலிருந்து, பொய்யிலிருந்து, திருடிலிருந்து, கள்ளத்தனம் இருந்து, மாம்சத்து கிரியிலிருந்து, சுவாப அன்பில்லாத சூழ்நிலிருந்து, எத்தனையோ காரியத்துல இன்னும் மாற்றம் இல்லை. செத்தவன இருக்கிறாய். இயேசுவே இயேசுவே அழைக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா பதில் ஏன் வரல? ஏன் சுகம் வரல? ஏன் ஒரு வாழ்க்கை விடுதலை கிடைக்கல? போராட்டத்துல ஏன் விடுதலை வரவில்லை? தொடர்ச்சியா வியாதி மேல வியாதி, போராட்டத்து மேல போராட்டம், பல பிரச்சனை, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், பிள்ளைக்கு வேலை கிடைக்காத சூழ்நிலை, திருமண வழிக திறக்கப்படாத சூழ்நிலை, பிள்ளை பாக்கி பெறாத சூழ்நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில மேன்மை அடையாத சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நீங்க கேட்கிற காரியம் நடைபெறாத அல்லது நிறைவேறாத சூழ்நிலை. காரணம் என்ன? நீ பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற விசுவாசி என்று. ஆனா உன் ஆத்மாவோ, உன் விசுவாசமோ, உன் நம்பிக்கையோ, உன் ஜீவமோ அநேக காலத்துல உன் ஆத்மா மரித்து போயிருக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லங்க பிரதர், ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். இந்த செய்தி எத்தனை பேர் கடைசியா இருக்கலாம் யாருக்கு தெரியும்? உங்களை எச்சரிக்கிறாங்க, எல்லாருக்கும் சொல்ற ஆண்டவர், மனம் திரும்பு சகோதரனே, விட்டுவிடு, உலகத்தை விட்டுவிடு, பாவத்தின் சூழ்நிலை விட்டுவிடு, பொருளாதார சூழ்நிலை விட்டுவிடு, அக்கிரமத்தை விட்டுவிடு, பொருளாசை அல்லது அக்கிரம சிந்தை, மாம்சத்தை கிரியை, உலகத்தின் மேன்மை, பொறுப்புகள், படிப்புகள், எல்லா விதமான மேன்மைகளை அவைகளை விட்டு மனம் திரும்பு என்று சத்திய சபைக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைதேவ சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
7ஆம் வசனம் சொல்லி, பிலதெல்பியா சபை தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில், நீ பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுக்குள்ள உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவும் அல்லது ஒருவர் திறக்கக்கூடாது பூட்டுகிறவரும் ஆகிய தேவன் சொல்லுது. என்ன சொன்னா 8ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்த வாசிக்கிறேன். இதோ உன் கிரியை அறிந்திருக்கிற. இப்ப வேறு திருச்சபை பார்த்து, திருச்சபை விசுவாசிகளை பார்த்து யோவான் மூலமா ஆவியானவர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபை அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபை, பரிசுத்தவான்கள் வாழ்ந்த ஒரு சபை, பரிசுத்த ஜீவம் செய்த ஒரு சபை, கர்த்தருக்காக மேன்மையை சாட்சி பெற்ற ஒரு சபை. அந்த சபையை பார்த்து சொல்கிறது, இதோ உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது. விசுவாசியே, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது. ஆனா வந்து கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை எந்த சூழ்நிலை மறுதலையாமல் என் வசனத்தை அப்படியே கை கொண்டபடினால், என் வசனத்தை அப்படியே பற்றி கொண்டிருந்தபடியால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனை போட்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த மத்தியான வேளை, இந்த புதிய ஆண்டுல எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும், பிலதெல்பியா சபைக்கு பார்த்து சொன்னதை போலவே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பே நான் வைக்கிறேன். ஓ ஹalleluya! எத்தனை பேர் இந்த மத்தியான வேளை, ஆம் பிரதர், எங்களுக்கு ஒரு திறந்த வாசல் கர்த்தர் வைக்கணும். இந்த புதிய ஆண்டுல எனக்கும் எங்களுக்கும் தேவன் திறந்த வாசல் ஆயத்தப்படுத்தணும். அதை ஒருவனை பூட்டக்கூடாது. எத்தனையோ வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ வாசல் பூட்டப்பட்டிருக்குது, எத்தனையோ பிரயாசப்பட்டு செபித்து கூட எங்க குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட முடியவில்லை, பூட்டப்பட்டு இருக்குது. இந்த மத்தியானத்துல ஆண்டு சொல்லுகிறார், அன்று பிலதெல்பியா சபை விசுவாசிகளை பார்த்து சொன்னா, சபை விசுவாசியே உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, கொஞ்சம் பலன் இருந்தது, கொஞ்சம் ஆவிக்குரிய விசுவாச பலன் இருந்தும் என் நாமத்தை நீங்க மறுதலையாம என் வசனத்தை நீங்க கை கொண்டு பண்ணீங்க, என் வசனத்தை பற்றி கொண்டு பாருங்க, என் வசனத்தை கைப்பற்றி அல்லது பற்றி கொண்டு அல்லவா, ஆகவே அது போதும். உன் கொஞ்சம் பலன் இருந்தா கூட போதும், என் வசனத்தை அப்படியே உறுதியா பற்றி கொண்டபடியா இதை உனக்கு நான் நன்மை செய்ய போகிறேன். என்ன நன்மை? உனக்கு திறந்த வாசல் நான் திறக்க போகிறேன். ஹalleluya! அருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த நாள் உங்களுக்கு திறந்த வாசல் வேணும்? எத்தனை குடும்பத்துக்கு உங்களுக்கு இந்த நாள் ஒரு திறந்த வாசல் கர்த்தர் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, இந்த திருச்சபை மக்களை போல நீங்கள் இருக்கணும். என்ன வசனம் சொல்லுகிறது? கொஞ்சம் பலன் இருந்ததும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாம இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் எத்தனையோ காரியத்துல இந்த உலக வாழ்க்கையில இயேசு நாமத்தை மறுதலிக்கிறோம். ஆமென். எத்தனையோ வழியில, எத்தனையோ சூழ்நிலைய, பலவித தரப்பட்ட சூழ்நிலைகளிலே உலகத்தை ஏற்றபடி நடக்கிறோம். இயேசு நாமத்தை மறுதலிக்கிறோம். இயேசு நாமத்தை மறுதலிக்கிறோம். மனுஷனுக்காக மறுதலிக்கிறோம், வேலைக்காக அல்லது வேலை நிமித்தமாய் மறுதலிக்கிறோம், பொருளாதார காரியத்தை நிமித்தமாய் பொருளாதாரத்தில் மறுதலிக்கிறோம், பொருளாசை நிமித்தமாய் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறோம். உலகத்தில் சூழ்நிலை நிமித்தமாய், குடும்பத்தில் சூழ்நிலை நிமித்தமாய், வேலை ஸ்தானத்தில் சூழ்நிலை நிமித்தமாய், நண்பர்களின் சூழ்நிலை நிமித்தமாய், உலகத்திலே ஆசை நிமித்தமாய், பொருளாசை அல்லது பெண் ஆசை, மாம்ச ஆசை, இந்த காரியத்தின் வழியாக இயேசு நாமத்தை எத்தனையோ மறுதலிக்கிறோம் இல்லையா? ஆமென். ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் திறந்த வாசல் அங்க இல்ல? ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறோம். அறிந்தோ, நல்லா கவனிங்க ஐயா அம்மா, தெரிஞ்சல்ல தெரியாமலையோ, அறிந்தோ அறியாமலையோ, உங்களுக்கு தெரிந்தோ அறியாமலையோ, அது அறிந்தோ அறியாமலேயே இயேசு நாமத்தை எத்தனையோ சூழ்நிலை மறுதலிச்சிருக்கீங்க. ஆமென். ஆபத்துல ஒரு நண்பனுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய பிரகாரமா சொல்ல முடியாதபடிக்கு மனுஷனுக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து இயேசு நாமத்தை மறுதலிச்சிருக்கீங்க. ஏன் அற்புதம் நடக்கல? ஒரு ஆபத்துல அல்லது ஒரு சூழ்நிலையில மனுஷனுக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து இயேசு நாமத்தை சொல்ல வேண்டிய பிரகாரமா சொல்லாதபடிக்கு பயந்து அவருடைய நாமத்தை மறுதலிச்சிருக்கீங்களே. பெருமையா பேசும்போது அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறோமே, தவறு செய்யும் போது அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறோமே, அநீதியான காரியத்தை செய்யும் போது அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறோம். கிறிஸ்தவன் நீதியா இருப்பான்,